ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மிஸ்டர்வாதி. பொதுவாக எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். அதை சப்போர்ட் பண்றதும் கிரிட்டிசைஸ் பண்றதும் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் வேறுபடும். எதிர்ப்பு அரசியல் தாண்டி எனக்கு வெறுப்பு அரசியல் அதிகமாக இருக்குது எல்லா கட்சிகளுக்குமே. இந்த வீடியோல திமுக மேல இருக்கிற வெறுப்பு அரசியலை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த புக் பாத்தீங்கன்னா திராவிட வெறுப்பு அரசியல் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சுபவீரபாண்டியன் எழுதியிருக்காரு. இந்த புக் பாத்தீங்கன்னா ஹேட்டட் ஆன் திராவிடியன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற தலைப்புல ரொம்ப பேசிக்கான விஷயங்களை ரீசன் அனலைஸ் பண்ணுது. ஸோ இந்த புக்ல என்னென்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பத்தி நம்ம பார்க்கலாம். திராவிடன் மூவனோட ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டில இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு திமுக வரைக்கும் இருக்கு, டிஎம்கே வரைக்கும். ஸோ திராவிடர் சங்கம், நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு இப்படி பல ஃபேசஸ் இருக்குது. ஸோ ஒரு இயக்கத்தோட தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். வேற வேற பேர்கள் இருந்தாலும் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஐடியாலஜி இல்ல கொள்கை அப்படின்னு பாக்குறப்போ சேமா தான் இருக்குது. இப்ப ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 1920 தமிழ்நாட்டில ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு செகண்ட் டேர்ம் சிஎம்ஆ இருந்தவர் பாத்தீங்கன்னா பனகல் அரசர் அப்படிங்கிறவர். இவர் பெண்களுடைய வாக்குரிமைக்காக போராடின ஒரு குரல் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு நபர். அப்புறம் மயூர வேதநாயகம் பிள்ளை அப்படிங்கிற பாத்தீங்கன்னா பெண் அடிமைக்காக எகென்ஸ்டா குரல் கொடுத்திருக்காரு. அம்பேத்கர் பேருக்கு முன்னாடியே குரல் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு தலைவர். இவருடைய பெண் மானம் அப்புறம் பெண் மதிமாலை அப்படிங்கிற புத்தகங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான புக்ஸ். அப்புறம் பனகல் அரசருடைய ரூல் கீழே தான் இந்து அறநிலையத்துறை ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ அப்பர் கேஸ்ட் பீப்புள் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் ரெட்டமலை சீனிவாசன் இவருடைய ஆட்சியில தான் பறையர்களை ஆதி திராவிடரா அவங்களுக்கு பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கோரிக்கை கொடுத்திருக்காரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னதான் நல்ல மார்க்ஸ் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அட்மிஷனோ இல்லாட்டி இதோ கிடைக்கல. ஸோ அதுக்கு என்ன ஒரு குவாலிஃபிகேஷன் அந்த டைம்ல இருந்துன்னு பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சமஸ்கிருதம் ஒரு முக்கியமான ஒரு லாங்குவேஜா அவங்களுக்கு இருந்திருக்கு. அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு முக்கியமான குவாலிஃபிகேஷனா இருந்திருக்கு. ஸோ பனகல் அரசுடைய ஆட்சியில தான் அந்த சட்டத்தை தூக்கியிருக்காரு. சயின்ஸுக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் என்ன லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அந்த லா தூக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு போராட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா வைத்தியநாத் ஐயர் தலைமையில மதுரை ஆலய நுழைவு போராட்டம் நடந்திருக்கு. அது அரிஜன் ஆலய பிரவேசம். மதுரை மீனாட்சம்மன் கோயில தாழ்த்தப்பட்டவர் உள்ள நுழைவதற்காக நடத்தின போராட்டம். ஆனா சுயமரியாதை இயக்கம் அந்த மெம்பர்ஸே பாத்தீங்கன்னா 1920 இந்த போராட்டம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. வைத்தியநாத் ஐயருக்கு முன்னாடியே ஈரோடு, திருச்சி, மாயாவரம் இந்த மாதிரி எல்லா ஏரியாலையும் பாத்தீங்கன்னா அவங்க போராட்டம் நடத்திருக்காங்க. அங்கிருந்த எல்லா கோயில்லையும். அதுக்காக நிறைய பேர் மேல கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இதை பத்தி டீட்டெயில நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ற மறக்காம பாத்துருங்க. ஸோ திராவிடியன் பார்ட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சுபவீரபாண்டியன் சொல்ற முக்கியமான 3 விஷயங்கள், ஹேட்ரட்கான 3 ரீசன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கொள்கை மீதான வெறுப்பு, அதாவது ஐடியாலஜி. 2வது கட்சி மீதான வெறுப்பு. அதுக்கப்புறம் தனிநபர் மீதான வெறுப்பு. ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பியோ, தனிப்பட்ட ஒரு மெம்பர், அந்த கட்சியில இருக்கிற மெம்பர் மேல இருக்கிற வெறுப்புனாலே கூட இந்த ரீசன்ஸ் எல்லாம் சொல்றாரு. பட் மெயினான ஹேட்டட் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா கொள்கை மீதான வெறுப்பு அப்படின்னு சொல்றாரு. அதாவது சாதி எதிர்ப்பு, சமத்துவத்தை முக்கியமான கொள்கையை வச்சிருக்கிறதுனால அந்த ஒரு வெறுப்பு இருக்கு. அதனால எதிர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அம்பேத்கர் கேஸ்ட் சிஸ்டத்தை கிரேடட் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்றாரு. அதாவது படிநிலையில் சமத்துவம் இன்மை அப்படிங்கிறது. ஸோ கேஸ்ட் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா ஒரு காமனான வில்லன், ஒரு எதிரி அப்படின்னு யாருமே கிடையாது. ஏன்னா எல்லா மதத்திலும் ஒரு காமனான வில்லன் இல்லாட்டி காமனோட எதிரி இந்த விஷயத்த பர்டிகுலர் அட்டாக் பண்ணலாம். பட் இதுல பாத்தீங்கன்னா கேஸ்ட் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம். இதுல பாத்தீங்கன்னா ஹையரார்கி அப்படின்னு எடுத்தோம்னா ஏபிசி அப்படி இருக்கு அப்படின்னா ஏக்கு கீழே தான் பிஎன்சி இருப்பாங்க. ஸோ பிக்கும் சிக்கு ஏ எதிரியா இருப்பாங்க. ஆனா சிக்கு பாத்தீங்கன்னா பியும் ஏவும் எதிரியா இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஹையரார்கினால யார் எதிரி அப்படிங்கிற மாதிரி மாறுபட்டுட்டு இருக்கும். அதனாலதான் அம்பேத்கர் இது கிரேடர் இன்இக்வாலிட்டி, ஒரு காமனான எதிரி இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதுக்காக தான் திராவிடியன் மூவ்மெண்ட் உருவாக்கப்பட்டது அந்த டைம்ல. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா பிராமின்ஸ் விசஸ் நான் பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிச்சிட்டாங்க. ஏன்னா கேஸ்ட் ஹையரார்கில பிராமின்ஸ் டாப்ல இருக்காங்க. ஸோ மத்தவங்க எல்லாத்தையும் ஒரு காமனான விஷயம் வச்சுட்டு அது புரட்சி பண்றதுக்கான ஒரு இதா அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. சாதிக்கு எதிராகவும் சமூக நீதிக்கு ஆதரவாகவும் பிறந்த இயக்கம் தான் திராவிடர் இயக்கம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ ஹேட்ரட்கான ரீசன்ஸ், வெறுப்புக்கான காரணங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சுது. யார் யாரெல்லாம் டிஎம்கேக்கு எகேன்ஸ்டா இல்ல இந்த இயக்கத்துக்கு எதிராக, இந்த கொள்கைக்கு எதிராக இருந்திருக்காங்க அப்படின்னு பத்தி நம்ம பார்த்துடலாம். யாரெல்லாம் எதிரிகள் இல்ல யாரெல்லாம் வெறுப்பா இருக்கு இந்த கட்சி மேல இல்ல இயக்கத்து மேல அப்படின்னு பார்த்தோம்னா ஆத்தர் ஆஃப் ஹிந்துஸ், அதாவது பிராமின்ஸ் போக இந்த கலாச்சாரம் சீரழியக்கூடாது, இல்லாட்டி இந்த கலாச்சாரம் ஒரு கான்கிரீட் கல்ச்சரா இருக்கணும், எந்த ஒரு மாற்றமும் cannot be changed அப்படிங்கிற விஷயத்த உறுதியோட நிக்கிறாங்க. சனாதன தர்மம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஹிந்துக்களும் சரி, தமிழ் தேசியவாதிகளாம், தமிழ் நேஷனலிஸ்டும் அந்த டைம்ல இருந்திருக்காங்க, இப்பவும் இருக்காங்க. அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி, தென் கம்யூனிஸ்ட், இவங்கெல்லாம் காமனான எதிரிகளா இருந்திருக்காங்க. திராவிடர் கழகம் பாத்தீங்கன்னா பொது உடைமை சிந்தனை அந்த டைம்ல பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணாங்க. 1931 பெரியாரோட தலைமையில பாத்தீங்கன்னா
கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ வந்து தமிழ்ல வந்து இது பண்ணி மொழிபெயர்ப்பு பண்ணி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. மே 1 வந்து செலிப்ரேட் பண்ண சொல்லிட்டு பெரியார் சொல்லியிருக்காரு. 1949 வந்து கவர்மெண்ட் வந்து அடக்குமுறை செஞ்சப்போ பெரியார் வந்து பொதுவுடைமை கட்சி தோழருக்கு ஆதரவா வந்து பேசியிருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்ல வந்து தோழர் ஜீவானந்தம் ஒருத்தர் இருந்திருக்காரு. இவர் வந்து திராவிட இயக்கத்தையும் பெரியாரும் எதிர்த்து பயங்கரமா பேசியிருக்காரு. இவருக்கு வந்து ரீசன் வந்து ஹேட்டருக்கான ரீசன் என்ன பாத்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் அந்த டைம்ல வந்து காங்கிரஸ் வந்து சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. ஸோ காங்கிரஸுடைய பிரதான எதிரியா இருந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே தான். அதனால எதிர்ப்பு இருந்திருக்கு. இது போக பாரதியாரும் பாத்தீங்கன்னா நான் பிராமின்ஸ்க்கு எகென்ஸ்டா வந்து பேசியிருக்காரு. காரணம் என்னன்னா, இந்த சீர்திருத்த திருமணம், புரோகித மறுப்பு, தாலி மறுப்பு, சாதி மறுப்பு திருமணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாரதியார் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. ஓகே, நேரடி எதிர்ப்பு யாரெல்லாம் பண்ணியிருக்காரு பாத்தீங்கன்னா, இதுக்கு விதை போட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிலம்பு செல்வர் மாப்போசி அப்படிங்கிற மாப்போ சிவஞானம். இவர் வந்து ராஜாஜியோட சீடரா இருந்திருக்காரு. மறைமுகமா பார்ப்பனியத்துக்கு ஆதரவும் தெரிவிச்சிருக்காரு. திராவிட இயக்கத்துக்கு எதிராக வந்து நிறைய மாநாடு நடத்திருக்காரு. காரணங்கள் நிறைய இருக்கு. அதுல முக்கியமான காரணம் வந்து திமுக வந்து இங்கிலீஷ் வந்து சப்போர்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஆனா சமஸ்கிருதத்துக்காக வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சதுக்காகவும் இவர் வந்து எதிர்ப்பு பண்ணி டிஎம்கேக்கு வந்து எதிராக பேசியிருக்காரு. 1960 வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் டிஎம்கேல வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆதரவும் பேசியிருக்காரு. 1970s வந்து எம்ஜிஆருக்கு ஆதரவாகவும் அதிமுக ஆதரவாகவும் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஎம்கேட ஆட்சிகளை வந்து அவர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் டிஎம்கேட ஆட்சியில வந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் மேலவை துணைத் தலைவராகவும் இருந்திருக்காரு. மேலவை தலைவராகவும் இருந்திருக்காரு. ஸோ நிறைய போஸ்ட்ல வந்து இவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு எதிரி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆதித்யநாத், நாம் தமிழருடைய ஃபவுண்டர். இவரும் பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பான நிறைய இதெல்லாம் பேசியிருக்காரு. தமிழகம் ஈழம் இணைப்புக்கு தான் வந்து அவங்களோட நோக்கமா இருந்திருக்கு. ஸோ அதனால வந்து கொள்கை வேறுபாடுல நிறைய எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. லேட்டரா வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு எதிராக பேசினவங்க இல்ல திராவிட இயக்கத்துக்கு எதிராக பேசினவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டிஎம்கேல இருந்து லேட்டரா ஜாயின் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பிரமுகர்களும் கூட இருக்காங்க. எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறது அவசியம் தான். ஆனா வெறுப்பு அரசியல்னால எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமா நான் சொல்ல ஒரு விஷயம். அந்த புக் மூலமா வந்து சுபவீரமணி சொல்ல விஷயம். அது ஏதோ ஒரு வகையில வந்து டிஎம்கேக்கு பெனிஃபிட் தான் இருக்கு அப்படிங்கிறது அவர் சொல்றாரு. ஸோ சப்போர்ட் பண்றதோ கிரிட்டிசைஸ் பண்றதோ வந்துட்டு இட் இஸ் ஃபைன். பட் ஹேட்ரடா இருக்கிறது வந்துட்டு எந்த கட்சியா இருந்தாலுமே டிஎம்கே மட்டும் கிடையாது, எந்த கட்சி வந்து ஹேட்ரடா வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறப்போ அது வந்து எந்த யூஸும் இல்லை. அது மறைமுகமாவே நேரடியா வந்து அந்த கட்சிக்கு ஆதரவா தான் போகும் அப்படிங்கிறத வந்துட்டு இது மூலமா அவர் சொல்ல வர விஷயம். ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு கிரிட்டிசிசம் அப்படின்னு வைக்கிறப்ப வந்து ஒரு தர்க்க ரீதியா ஒரு லாஜிக்கலா வந்து ஒரு விஷயத்தை வச்சு நம்ம பேசுவோம். ஸோ ஹேட்ரட்னால வந்து எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு உண்மை. ஸோ இந்த புக்கில் வந்து இவர் ரொம்ப காமனா வந்து எஸ்பெஷலி டிஎம்கேக்கு எதிராக திராவிட இயக்கத்துக்கு எதிராக அந்த ஹேட்ரட் ஸ்பீச்சஸ் வந்து அனலைஸ் பண்ணி ஷார்ட்டா சொல்லியிருக்காரு. ஒரு பேசிக்கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த புக்ல இன்னும் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த புக் பத்தி இன்னும் நிறைய அதுல இருக்கிற விஷயங்கள் படிச்சு தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.